வாடகை கட்டடங்களுக்கான 18% ஜிஎஸ்டியை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் பல்வேறு சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் பல்வேறு சங்கங்கள் இணைந்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தன. இதனை வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டு வணிகத்தை சுரண்டும் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வாடகை கட்டிடத்திற்கு 18 வரை ஜிஎஸ்டி சதவீதத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற வலியுறுத்தியும், மாநில அரசு கட்டிட வரிக்கு 6% திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும், இன்று வியாபாரிகளுக்கு போடுகின்ற குப்பை வரி, மாநகராட்சியினுடைய லைசன்ஸ் உரிமை கட்டணம் உயர்வு, இதையெல்லாம் திரும்ப பெற்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1 மணி வரிக்காக ஒழுங்கு கூட்டம் போட்டு அதிலே முடிவெடுக்கப்பட்டது போன்று இந்த அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவெடுக்கப்பட்டு வியாபாரிகளுடைய மனநிலையை போக்கி புரிந்து கொண்டு அனைத்து வரிகளையும் குறைக்கப்பட வேண்டும். நாமக்கலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஆண்டுதோறும் 6% கூடுதல் சொத்து வரி விதிப்பை மாநில அரசு திரும்ப பெற வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நாமக்கல் பூங்கா சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய மாநில அரசுகளே கும்பகோணத்தில் கொட்டு மழையில் வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வணிக நோக்கிலான வாடகை கட்டடங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் முழக்கமிட்டனர். மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை வர்த்தக சங்கத்தினர் சாரல் மழையையும் பொருள்படுத்தாமல் கைகளில் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். வணிக உரிம கட்டணம் உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் செய்த வியாபாரிகள் ஜிஎஸ்டி மற்றும் சொத்து வரியை உயர்த்தியதை கண்டித்து முழக்கமிட்டனர். சிறு வணிகர்களை பாதிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.